இங்க பாருங்க சார், ஜனதா கட்சின்னு ஒண்ணு வந்துச்சு. அந்த ஜனதா கட்சி வந்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சு. இந்த பாரதிய ஜனதா கட்சிய இங்க இருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், காமாட்சி நாயுடு போன்றவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஆதரிக்காம இருந்திருந்தா இன்றைக்கு நாசமா போயிருப்பானுங்க. அன்றைக்கு எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அன்றைக்கு இவங்களுக்கு கொடுத்த ஆதரவின் காரணமா தான் பாரதிய ஜனதா கட்சியே நின்றுச்சு. இல்லைன்னா அன்னைக்கே கோவிந்தா கோவிந்தான்னு போயிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்ததுக்கு நீங்க தான் காரணம். வளர்ச்சிக்கு திமுக தான் காரணம். இதுல என்ன சந்தேகம்? அதேதான் நான் சொல்றேனே, கலைஞர் வந்து கூட்டணி என்றைக்கு அவங்களோட கூட்டணி வச்சாங்களோ அதனாலதான் அவங்க அரசு நின்றுச்சு. அவங்க அரசு நின்றதுனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு. இல்லைன்னா நாசமா போயிருக்கும். அவங்கள தண்ணி ஊத்தி பிஜேபியை வளர்த்து விட்டு இன்னைக்கு அவங்க நமக்கு ஆபத்தானவங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்க சொல்லுங்க? ஏங்க நம்மள இங்க இருக்கவனுக்கு எல்லாம் காது செவிடா கண்ணு குருடா எல்லாருக்கும். இனிமேல எந்த காலத்திலயும் பாஜகவோடு நாங்க கூட்டணி சேர மாட்டோம், அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு, போன தேர்தல் எல்லாம் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, இப்ப திடீர்னு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி, யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க.